2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜாலியா எனக்கு வந்து நான் சினிமாவில் வரணும், நான் ஒரு காமெடியன் ஆகணும், நான் ஒரு என்டர்டெய்னர் ஆகணும், நான் நல்ல பேர் புகழ் இருக்கணும், அதை பார்த்து மக்கள் சிரிக்கணும். நான் எனக்கு ஆக்டிங் பண்ணி தான் ஆசையோடு வந்தேன். ஆனால் நம்ம என்னதான் நிறைய பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் வந்து யாருக்குமே வெளியே தெரியல. எழுதுறோம், இது பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம், ஆனால் மக்கள் யாருக்குமே நமக்கு தெரியல. ஆனால் அது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் பலன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணிகிட்டே இருந்தது. வெயிட் பண்ணிட்டு அப்படியே அந்த திக் 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 திக்னு இருக்கலாம், அப்படியே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு இல்லவாடா அப்படின்னாரு. அதான் என்ன சொன்னீங்க, இது வந்து சித்து தான் வந்து நான், அர்ச்சத் தான் நான், எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளும் ஒருத்தரா பாக்குறாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றது. அது நம்ம கிடைக்குதுன்னும் போது மிஸ்பிஹேவ் பண்றாங்க பிராங்க்ல, கத்தி வச்சுட்டு பிராங்க்ன்றாங்க, கத்தியால குத்திட்டு பிராங்க்ன்றாங்க, இந்த மேட்டர்லாம் இருக்கனால சரி இது நம்ம பண்ண வேணாம். ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது, அது உண்மைதான். அல்டிமேட் டைம் அங்க இருக்கவங்க என்டர்டெயின் ஆகணும், அங்க இருக்கவங்க சிரிக்கணும். அதுக்கு நான் என்னவோ பண்றேன், நான் அடி வாங்குறேன், உழுவுறேன். தெரியுங்க, உங்க பிளான் எல்லாமே எனக்கு தெரியுங்க. அப்படியே இந்த கட்டையை என் கையில கொடுத்து இதை நான் அடிக்க சொன்னா பாருங்க, ஒருத்தன் அவன் அடிக்க போறான். கிஷோன் கொடுத்துருங்க ஸ்லிப்லையா சே நைஸா கொடுக்க வரும்போது மாஸ்க தூக்குற வேலை. ஐயோ ரெட் புல் வந்தா பர்சனல் பத்தில கேட்கவே மாட்டேன் அப்படி சொன்னாங்க. அதனால கண்டிப்பா கேட்போம். இதான நான் யார்ட்டையும் அவ்வளவு ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய், ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த ஃபேபுலஸான கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, பாலிவுட்ல வந்து நிறைய கான்ஸ் எல்லாம் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு கான் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு. எஸ், நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொட்டிக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய விஜய் சித்து விளாக்ஸ்ல ஒரு ஸ்டாரா இருக்கக்கூடிய ஹர்ஷத் கான் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு. நிறைய ஃபன்னான செக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கன்னா, ஸோ இன்டர்வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, போலாமா? ஹர்ஷத் கான் ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. பார்த்தோன்னே அப்படியே இந்த அரேபே பானு அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு வாக்க போட்டு ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு உங்களை வந்து ஒரு மாசா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியல. சும்மா கூட பாட்டு பாட முடியாது. ரொம்ப டேஞ்சர். எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு லைஃப்ல, லவ்ல, ஒர்க்ல. ஹேர் ப்ராப்ளம் கரெக்ட் தெளிவா இருக்கு, பார்த்தேன். தெரியுதா? நீங்க குனியும் போது 450 முடி கீழே ஐயோ, ஆனா நீங்க அதை கவனிக்கல, போயிட்டீங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அதுதான், இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் விஜய் சித்து விளாக்ஸ் போயிட்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா நான் சும்மாலாம் சொல்லலைங்க, கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்களும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் எல்லாம்? லைஃப் எது கேக்குறீங்க, பர்சனலா ப்ரொஃபஷனலா? ப்ரொபோசல் போயிட்டு அப்புறம் பர்சனல் போவோம். ஓகே, இல்ல சொன்னாங்க ரெட் நூல் வந்தா பர்சனல் பத்திலாம் கேட்கவே மாட்டேன் அப்படி சொன்னாங்க. அதனால கண்டிப்பா கேட்போம். கேட்பீங்களா? 100% கேட்போம். ஓகே, ப்ரொஃபஷனல் அதான் நல்லா போயிட்டு இருக்கு. விளாக்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே வந்து நிறைய ஷேர் பண்றாங்க, நிறைய எங்ககிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இதுல பார்த்தோம் அதுல பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்களுக்கு பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்க கேங் இப்படிதான் இருக்கும், அப்படியே எங்க கேங் நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. இது வந்து சித்து தான் வந்து நான், அர்ச்சத் தான் நான், எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டு அந்த கனெக்ட் அவங்க ஆடியன்ஸ் நம்மளும் ஒருத்தரா பாக்குறாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது அதை விட அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்றது, அது நம்ம கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பி. கிரேட். அதான் நீங்க போடுற ஒரு விளாக்லயுமே நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் வந்து கனெக்ட் ஆகி அது ஷார்ட்ஸ்ல போட்டு ரீல்ஸ்ல போட்டு பறந்துகிட்டு போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ஓகே, ஆமா இல்ல நம்ம லைஃப்ல நடந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டச் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் இந்த ஹர்ஷத் கான் அப்படிங்கிறதுல இருந்து போயிடலாம். வாய்ப்புக்காக ஃபர்ஸ்ட் தேடி தேடி அலைஞ்சிருப்போம், ஒரு சின்ன ஃப்ரேம்லையாவது மூஞ்சி தெரிஞ்சிடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம் போய் இப்போ வந்து நம்ம வந்து உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. அப்படிங்கும்போது உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களுமே பாக்குறாங்க விஜய் சித்து. உங்களுக்கு யார் சொன்னா இதெல்லாம்? கமெண்ட்ஸ்ல பாக்குறோம்ல, we are from ஸ்ரீலங்கன், we are from ஆஸ்திரேலியன். அப்போ இவர் எந்த சேனல்ல ஒர்க் பண்றாரு தெரிஞ்சுக்கலாமா? இவர் வந்து ரெட் நூல் வராரு டெய்லி காலைல 10 மணிக்கு விஜய் சித்து விளாக்ஸ் ஓபன் பண்ணி கமெண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு 6 மணி ஆயிடுச்சா வீட்டுக்கு கிளம்புறேன் பாய், இதான் இவர் வேலைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரெட் நூல் ஓனர் யாராவது நோட் பண்ணுங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வீட்டுல போயிட்டு மொட்டை மாடல உட்காந்து பாக்குற சேனல் அவங்களோட சேனல். இப்போ நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி இப்போ நம்ம ஒரு வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்டு இருப்போம். இப்போ வந்து நம்ம முகத்தை வந்து உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களுமே பார்த்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நம்ம இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியா இருக்கும்.
அந்த டிராவலை பத்தி சொல்லிருங்க. அதுதான் அது ட்ராவல்னும் போது காலேஜ் டைமில் ஆரம்பிச்சது. காலேஜ் டைம் பண்ணும்போது ஸ்கூல்ல இருந்தே வந்து ஃபுல்லாக ஜாலியான பையன் தான். இப்போ சார் ஒரு பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கலாய்ச்சி இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா கேங்லையும் இருப்பாங்க. உங்க கிளாஸ்லயும் இருப்பாங்க, நீங்களா கூட இருக்கலாம், அது இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே ஒன்று இருப்போம்ல, அந்த மாதிரி எங்க கிளாஸ்ல நான் அப்படி அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதனாலே பசங்களுக்குள்ள வந்து எப்பவுமே ஒரு ஜாலி இருக்கும். மச்சான் மச்சான் இவரை மாதிரி பண்றா, இவரை மாதிரி பண்றான்னு அந்த மாதிரி இப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம சரி நம்ம ஏன் இதை வச்சுட்டு மீடியா நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தான் நான் நிறைய டிவி சேனல்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். கலைஞர் டிவி, புதுயுகம், சன் லைஃப். புதுயுகமும் ட்ரை பண்ணீங்க? சன் லைஃப், சன் டிவி, விஜய் டிவி, இதெல்லாமே பண்ணேன். இது எல்லாத்தையும் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். எல்லாத்துலேயும் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு லேர்னிங் ஒன்று கொடுத்தது. ஆனால் நம்ம என்னதான் நிறைய பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் வந்து யாருக்குமே வெளியே தெரியல. நம்ம நிறைய பண்ணுறோம், எபிசோட்ஸ் நிறைய பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் எழுதுறோம், இது பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம். ஆனால் மக்கள் யாருக்குமே நமக்கு தெரியல. அப்படின்னும் போது அந்த டைம்ல தான் அப்போ இந்த யூடியூப் நல்ல ஒரு பூம் ஆச்சு. அப்போதான் அந்த டைம்ல நம்ம யூடியூப்ல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம். அப்பவுமே ஒன்று இருக்கும், நம்ம இவ்வளோ பண்றோம் ஆனால் இது போய் யாருக்குமே சேருதான்னு தெரில, இது பார்க்குறாங்களா, ரெகக்னைஸ் பண்றாங்களா, எங்கேயுமே தெரில அப்படின்னு. ஆனா அது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் பலன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் பண்ணிட்டே இருந்தது கன்சிஸ்டன்டா. அது இது எப்பவுமே இது ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கணும், விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம விட்டுட்டு போலாம்னு நினைக்கும் போது நமக்கு அங்க ஒரு வாய்ப்பு வரலாம். அப்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, சே விட்டோமே அப்படின்னா. அதனால பண்ணிடுவோம், என்ன ஆக போகுதுன்னு பண்ணிட்டே கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருந்ததுதான். பண்ணிட்டே இருந்தது. இன்னைக்கு ஏதோ ஒரு 4 பேருக்கு நம்மள தெரியுது, பாக்குறாங்க, நம்மளால அவங்க சந்தோஷமா இருக்கு. நம்ம அல்டிமேட் எய்ம் பண்ணது அதான். நம்ம வந்து இப்போ பொதுவாக சொல்லாங்க எனக்கு எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கும். அதை தாண்டி நமக்கு எல்லாருக்குமே ஒரு செல்ஃபிஷ் இருக்கும்ல. எனக்கு வந்து நான் சினிமாவில் வரணும், நான் ஒரு காமெடியன் ஆகணும், நான் ஒரு என்டர்டெய்னர் ஆகணும், நான் நல்ல பேர் புகழ் இருக்கணும், அதை பார்த்து மக்கள் சிரிக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. ஸோ இது அந்த இதுதான் ரெண்டுமே நிறைவேறிச்சு. இல்லை நிறைவேற ப்ராசஸ்ல இருக்கும். அவங்க என்ஜாய் பண்றாங்க, அது மூலயமா நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னமோ தொடர்ந்து அவங்க என்டர்டெயின் பண்ணணும், அந்த பாதையில போகணுன்றதான் இப்போ அது போயிட்டே இருக்கு. சூப்பர் பிரதர். எவ்வளோ வருஷம் டிராவல் ப்ரோ இது? சொன்னீங்களா டிவில ரியாலிட்டி ஷோஸ்ல பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் எவ்வளவு வருஷம் டிராவல் ஆயிருக்கு? ஒரு 7 இயர்ஸ். 7 வருஷம். இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. இப்போ 8th இயர் ரன்னிங். கிட்டத்தட்ட 2016ல ஸ்டார்ட் பண்ணதா? 16. அப்பா காலேஜ் முடிச்ச உடனே வந்துட்டீங்க? ஆமா, காலேஜ் முடிச்ச உடனே இல்ல, காலேஜ் பண்ணும்போதே பண்ணிட்டு இருந்தது. பண்ணும்போது வந்தாச்சு. காலேஜ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கூல் டைம்ல இருந்தே அது இருந்தது. ஸ்கூல் 12th முடிக்கிற டைம்ல இருந்து இருந்தது. அப்புறம் அந்த காலேஜ் டைம்ல இருந்து அது ஃபுல்லாவே காலேஜுக்கு போறது, 3:30 மணிக்கு காலேஜ் முடிஞ்சதுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இங்கே போகிறது, எல்லாம் போய் ஸ்கிரிப்ட் எழுதுறது, ரிஹர்சல் பண்ணுறதுன்னு பேரலல் ஒர்க்காக தான். அந்த காலேஜுக்கு எனக்கு என்னன்னா, நான் படித்தது அண்ணா யூனிவர்சிட்டியில். அதனால வந்து காலேஜில் படிக்கணும், அதாவது படிச்சே ஆகணும் அப்படின்றது கிடையாது. நான் போய் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எக்ஸாம் டைமில் ஏதோ ஒன்று எழுதி பாஸ் ஆகிட்டா போதும். அந்த மாதிரி அந்த இதில் இருக்கனால நான் ஃபுல் ஃப்ரீடமாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 7 இயர்ஸ். நான் ஒன்று கேள்விப்பட்டேன் பர்சனலாக. இப்போ ஹர்ஷத் கான் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறது. இப்போ இந்த ஃபன் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஒரு பெரிய ஃபேனு, அதில் எப்படியாவது போய் பார்த்துடணும், ஜாயின் பண்ணிடணுங்கிற ஒரு ஆசையில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க, ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணீங்க, ஷோ ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணீங்கல்ல? ஷோ ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணுறவங்கள சின்ன சின்ன வாய்ப்பு கிடைச்சதை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷோவில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேஸாக வந்து நீங்கள் இருந்தீங்க. அது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோ, பெரிய ட்ராவல். அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து நான் அப்போது சேர்ந்துட்டேன், பிளாக் ஷீப்பில் சேர்ந்துட்டேன். விக்கி என்ன தான் வந்து என்னை அது எங்கள் காலேஜுக்கு விக்கி என்ன கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து பார்த்துட்டு ஆங்கரிங் பண்ணுற, பொதுவாக இப்போ கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக கேள்வி கேட்போம். உங்களை சொல்ல ஓகே இல்லை, பொதுவாக வெறும் கேள்வி மட்டும் கேட்போம், அப்படி இருக்கும்ல. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்ம கேள்வியை தாண்டி வேறு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விக்கி அண்ணனுக்கு ஏதோ 10 ஃபோட்டோ, அவர் 10 பேர் ஃபோட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து கார்த்தி சார் ஃபோட்டோ போட்டு, இவருக்கும் உங்களுக்குமான நீங்கள் தேவ் படம் பண்ணும்போது என்ன இந்த மாதிரி இப்போ வந்து இருக்கலாம். நான் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடி அந்த டைமில் இதெல்லாம் ஒன்று பண்ணி, இப்படி இதெல்லாம் ஒன்று பண்ணி ஒரு 10 கொஸ்டின் மாதிரி எல்இடி போட்டு, அதுவும் காலேஜில் இப்போ நம்ம ஷோ ஈவெண்ட் பண்ணுறோம்னா எல்இடி போடுறோம் நம்ம காலேஜில் இதெல்லாம் பண்ணி பிளான் பண்ணி ஒன்று பண்ணணும் போது அதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. இம்ப்ரெஸ் ஆகிட்டோன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறானே அப்படின்னு சொல்லி என்னை வந்து பிளாக் ஷீப் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து தான் இங்கே சேர்ந்தேன். அப்படியே இருந்தேன். நான் பேக் அண்ட் டீமில் நான் எனக்கு ஆக்டிங் மட்டும் தான் ஆசையோடு வந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து உடனேலாம் ஆக்ட் பண்ண முடியாது, நீ ஃபஸ்ட்டு எழுதணும், நீ ஃபஸ்ட்டு நான் பின்னாடி டேரக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கும்போது தான் ஃபன் பண்ணுறோம் ஒன்று. அப்போ ஃபன் பண்ணுறோம் பிஜிலி ரமேஷ் பீக்ல இருந்த டைம் அதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் மூடப்பா இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். சித்தண்ணனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும்ல, நம்ம இதில் டிவியில் ஃபோனில் பார்த்து ஒருத்தர் நேரில் பார்க்குறோம், ஜாலியாக இருக்கு, அப்படி வைபா அப்படியே பார்த்துட்டு பயம் இருக்கும். அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆள் ரக்குடாக இருப்பார், அப்படின்னு அவருக்குலாம் பேசக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்படிதான் இருந்தது.
அப்படியே இருக்கும்போது அப்புறம் நம்ம ஆஃபீஸில் நான் ஏதாவது இப்போ பசங்களோட ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணும்போது அவர் பார்த்துட்டு இவன் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு நீ நம்ம இதுக்கு வந்துட்டு சும்மா ஷோ ப்ரொடியூசராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல இருந்த ஷோ ப்ரொடியூசரும் இல்லை போயிட்டாரு. அதனால நான் கூட போனேன் செட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே ப்ராப்ஸ் இப்போ அவங்க தான் பண்ணுறாங்கன்னா மேஜிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ப்ராப்ஸ் தேவைப்படும், ஃபுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இருக்கு தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கண்டென்ட்ல ஏதாவது அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் அவங்ககிட்ட உட்காந்து இப்படிதான் கான்செப்ட், இப்படிதான் இது பண்ணோம், என்ன ப்ராங்க் பண்ணணுன்ற ஐடியா போவோம்ல. இப்போ இன்னைக்கு WWE ப்ராங்க் பண்றோம்னா அன்னைக்கு தலையில அந்த ஊடி போட்டு நம்ம போய் நிற்கிறோம், இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அந்த ஐடியாலாம் எவால்வ் ஆகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஓகே இப்படிதான் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு கூட ஷூட்டுக்கு போவேன். இப்படியே இருந்தது. ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயர் நான் ஷோ ப்ரொடியூசராகவே இருந்தேன். எடிட் ஃபாலோ பண்ணிப்பேன். ஃபன் பண்றவங்க மட்டும். அங்கே நான் பேக் ஷிப் போறதே ஃபன் பண்றவங்க மட்டும் தான். அது எல்லாருக்கும் அப்பவே ஒரு மாதிரி இருக்கும். இவன் என்ன வரான், எல்லாரும் 5 வேலை பாக்குறாங்க, இவன் வெறும் ஃபன் பண்ற மட்டும் பாக்குறான். ஆனா அந்த ஃபன் பண்ற வேலையே எனக்கு அந்த 5 வேலையை விட பெருசு. அது அவங்களுக்கு தெரியாது. ஃபன் பண்ற வேலை பாக்குறான், இவன் போயிடுறான் அப்படின்னே இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு நாள் ஷெரீஃப் அண்ணன் நாங்கள் இது பண்ணும்போது ஷூட் போகும்போது ஷெரீஃப் அண்ணன் லேட்டாக வரல. எப்பவுமே லேட்டாக வருவாரு, அன்னைக்கு லேட்டாக கூட வரல, வரவே இல்லை அப்படின்னோடனே சரி இன்னைக்கு அதனால சித்தான வெயிட் பண்ணி பார்த்தாரு. யோசிச்சு இப்படி என்னை பார்த்தாரு, சைடில் கூப்பிட்டா நான் யாருன்னு காட்டிடுவேண்ணா அப்படின்ற ஒரு இதோட வெயிட் பண்ணிட்டு அப்படியே அந்த திக்னு இருக்கலாம் அப்படியே இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு ஏய் உள்ளவாடா அப்படின்னாரு. அண்ணா என்ன சொன்னீங்க? ஏய் உள்ளவாடா, ஏய் உள்ளவாடா, உள்ளவாடா அப்படின்னு சொன்ன உடனே டபால் உள்ள வந்து என்னெல்லாம் தெரியாது உள்ள வந்துட்டேன். வந்தோடனே இன்னைக்கு என்ன பண்ண, உனக்கு என்ன வரும்னாரு. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல, அதனால மிமிக்ரி பண்ணுவேன்னா இன்னைக்கு மிமிக்ரி பிராங்க் அப்படின்னாரு. மிமிக்ரி பிராங்கா என்னென்ன சொல்றீங்க? ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்தது. ஓகே மிமிக்ரி பிராங்க் என்னென்ன சொல்றீங்கன்னா வரவங்களுக்குலாம் நீ வந்து இந்த வாய்ஸ் எல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி மிமிக்ரி பண்றோம், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி உள்ள இறங்கிட்டேன். உள்ள இறங்கினா அப்பதான் ஏதோ அவர் என்னெல்லாம் கேட்கவே இல்லை. உனக்கு என்ன, நீ என்னென்ன வாய்ஸ் பண்ணுவ, இப்படி வா, இப்படி இதை பண்ணு, அதெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. நீ வாடா பாத்துக்கலாம். அவர் போயிட்டே இருக்காரு. அப்பதான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அவரோட இதெல்லாம் பாக்குறேன்ல, அவரு 1 இயரா இருந்திருக்கும் போது என்ன மீட்டர்னு நமக்கு தெரியும். ஓகே ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம இப்படிதான் பேசுவோம், அப்பதான் அவங்க ஏதாவது பேசுவாங்க, இப்படிதான் நம்ம கண்டென்ட் டெவலப் பண்ணோம். அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போன பிறகு நான் அதெல்லாம் பண்றேன், ஏதோ பண்றேன். நடுவில் தான் ஷெரீஃப் வந்து ஜாயின் ஆகிறாங்க. அது அன்னைக்கு ஷூட் முடிஞ்சுது. ஓகே ஷூட் முடிஞ்சோன்னா அங்கேயே எல்லாரும் செம்ம ஹாப்பி. முடிஞ்சோன்னா போய் அதை எடிட் பண்ணி இது பண்றாங்க. அந்த டைம்ல ஃபன் பண்றோம் பிராங்கோட வரலாற்றுலேயே அதிக நிமிஷம் ஒரு வீடியோ இருந்ததுன்னா அது கேபி பிராங்க். அதாவது 22 நிமிஷமோ என்னவோ போட்டிருப்போம். ஓகே டியூரேஷனாவே. மத்தெல்லாம் 15 அப்படி போடுவோம், இது டியூரேஷனாவே இது பண்ணி போட்டோம். பார்த்தோன்னா எல்லாருமே செம்மையா இருக்குனாங்க. அப்புறம் அது ஷேர் போட்டோன்னே நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாரும் சூப்பர். அப்பதான் என் பேர் வெளியே ஹர்ஷத் சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிச்சவங்க தான் அதுக்கப்புறம் சரி ஓகே இவனுக்கு ஏதோ இருக்கு, ஏதோ ஒண்ணு வருது, ஆமா ஏதோ பயங்கரமா பண்றானோ இல்லையா ஏதோ பண்றான், இதை வச்சு நம்ம பண்ணிப்போம்னு சொல்லி தான் கூட இருந்து அப்படியே நாங்க டிராவல் பண்ணி ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படியே பிராங்க் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சதுல. பிராங்க் நிறைய மிஸ்பிஹேவ் பண்றாங்க பிராங்க்ல, கத்தி வச்சுட்டு பிராங்க்ன்றாங்க, கத்தியால குத்திட்டு பிராங்க்ன்றாங்க. இந்த மேட்டர்லாம் இருக்கனால சரி இது நம்ம பண்ண வேணாம், நம்ம வேற ஜேர்னருக்கு மாறிடுவோம்னு சொல்லி தான் நம்ம அப்படியே விளாக்ஸ். அந்த சொன்னீங்க இல்லையா அந்த சித்து அண்ணா பார்த்து உள்ள கூப்பிட்ட மூமெண்ட்டு, நீங்க பிளாக் ஷிப்ல என்ட்ரி ஆன மூமெண்ட்டு, இது எல்லாமே அதுதான் அப்பவே சொன்ன மாதிரி இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஏங்கிட்டு இருந்த டைம். அந்த டைம்ல நம்ம ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருப்போம், இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும்போது கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒரு பயமும் இருக்கும் இல்லையா. ஐயோ கிடைச்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது, எது பண்ண தெரியாது, ஆர்வ குளர்ல வேற ஏதாவது பண்ணிருமான்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? அதான் எனக்கு வந்து பொதுவா எனக்கு என்னன்னா இந்த மாதிரி எதுனாலுமே அது ஒரு ஸ்டேஜா இருந்தாலுமே இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலுமே பயன்றது இருந்ததே இல்லை. கிடைச்சுதான் இறங்கி கிடைச்சுன்னா ஆனா எனக்கு ஒன்றும் தெரியாது, அது உண்மைதான். எனக்கு எதுவுமே தெரியாது, அதை நானே சொல்லிடுவேன். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா பார்த்தா அவன் தெரியும் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ்லாம் பிரகாஷ் ராஜே வந்து பேசுற மாதிரி இருக்கும், அப்படி பண்ணுவாங்க. ஆனா நான் அவங்க ஈக்குவலா போய் காம்படிஷன்ல நிற்பேன். அதை விட நான் பண்ணுவேன், நான் அதை எப்படியோ கோளாரா ஏதோ ஒரு மாதிரி பண்ணி அல்டிமேட் எய்ம் என்ன, அங்க 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் சிரிக்கணும், அதுதானே எய்ம். காம்படிஷன் நீ பெர்ஃபெக்டா பண்ணி பிரகாஷ் ராஜ் வந்து அவார்டு கொடுக்க போறாரா? கிடையாது. அல்டிமேட் எய்ம் அங்க இருக்கவங்க என்டர்டெயின் ஆகணும், அங்க இருக்கவங்க சிரிக்கணும். அதுக்கு நான் என்னவோ பண்றேன், நான் அடி வாங்குறேன், உழுவுறேன், நான் என் மேலே தண்ணி ஊற்றுறேன், என்னவோ பண்ணுறேன். அல்டிமேட் டைம் எனக்கு சிரிக்கணும், அதை என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அந்த டைம்ல இருந்தே. அது என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் எல்லா இடத்துலையும் அவர் உள்ள கூப்பிட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கினேன், என்னத்தையாவது பண்ணுவேன், அதுலேருந்து ஒன்று கிடைக்கும். எதுவுமே நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம்னு நம்ம இறங்கும் போது தான் சரி தப்புன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த இதில் மாற்றிட்டு போயிடலாம் அதை. ஸோ அதனால அந்த ஃபியர் என்றைக்குமே இருந்ததில்லை. என்னத்தையாவது பண்ணுவோம். நமக்கு இப்போ பிளாக் ஷிப்ல 250 பேர் இருக்கும், 250 பேர்ல அவர் யாரை வேணா கூப்பிட்டுருக்கலாம். கரெக்ட். அதுவும் எனக்கு முன்னாடி இருந்து இருந்தவங்கலாம் இருக்காங்க. நான் அப்பதான் வந்து 6 மாசம் ஆகுது. அப்ப என்ன கூப்பிடுறாருன்னா அப்ப அங்கேயே நீ ஒண்ணு, அவ்வளவுதான். அந்த ஹோப் எடுத்துட்டு இறங்கிடணும். வேற மாதிரி வெறியா இருக்கேன்.
இந்த மாதிரி தான் இது. ஆனா நான் யார்ட்டையும் அவ்வளவு ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. இப்ப நீங்க கேட்கும்போது ஷேர் பண்ணும்போது எனக்குள்ளேயே நான் பேசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கிரேட் பிரதர். So that me, through this me, talking to me. டிஜிட்டல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஹர்ஷத் கான் அவர்கள் நவரசத்தையும் தன் முகத்தில் எடுத்து உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்கு. நம்ம ஆக்டர் ஆக போறோம் ப்ரோ. ஆக்டர் ஆமா இப்ப ஆக்டர் வேற யாரும் பத்தி இன்டர்வியூ பேசுறதுக்கு என்ன கூட்டி வந்திருக்காங்க? ஏய் ஆக்டர் யாரப்பா வாப்பா. நவரசத்தை வந்து இப்ப காமிக்கணும் ப்ரோ. நம்ம நடிகராக ப்ரோ வந்துருங்க வாங்க. நடிகனாக மாறணுமா? 7 வருஷமா அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 7 நொடியில வந்துருவா. நவரசத்தை வந்து நம்ம காமிக்க போறோம். ஓகே. இப்போ வந்து நான் சிரிப்பு அப்படின்னு சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அழுகுன்னு சொல்றது வரைக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கோபம் சொல்லுவேன், கோவப்படணும். டக்குன்னு சிரிப்புன்னு சொல்ல சிரிக்கணும். அதானே? நான் ரசம் இல்ல 45 ரசம் கொடுக்குறேன் இப்போ. நவரசா செக்மெண்ட்ல வந்து இப்ப நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம். நான் ஒன்னொன்னா சொல்ல ஹர்ஷத் பிரதர் வந்து நவரசத்தையும் தன் முகத்தில் வந்து கொண்டு வந்து உங்களுக்காக கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு போயிடலாம். சிரிப்பு அத சிரிப்பு அதுலயே நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒரு லிமிட் சிரிப்பு வேணுமா? எக்ஸ்ட்ராடினரி சிரிப்பு? எக்ஸ்ட்ராடினரி சிரிப்பு எங்களுக்கு வேணும். சத்தமே இல்லாம எக்ஸ்ட்ராடினரி சிரிப்பு. ஐயா வாய பாரு வள்ளல்ல அழுகிற மாதிரி தெரியும் மக்களுக்கு நான் பார்த்தா. இப்போ வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள வெட்கப்படணும். எப்படி வெட்கப்படுவீங்க? தலையெல்லாம் அந்த பொண்ணு தான் வெட்கப்படணும். இவனை போய் பாக்குறோம். ஆமா கரெக்ட். வெட்கமா? ஆமா ப்ரோ. இப்படி பண்றதெல்லாம் வந்து அந்த காலத்து ஆக்டிங் ப்ரோ. கரெக்ட். ஃபேஸ்லயே நம்ம கண்ணுல காமிக்கிறது சூப் காமிங்க ப்ரோ. எல்லாத்தையும் காமிங்க ப்ரோ. ஓ இதுதான் வெட்கமா? ப்ரோ உங்களை பார்த்து வெட்கப்படுறது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன குறுகுறுன்னு பாக்குற? நானும் அதை யோசிக்கிறேன், ஒரு பையனையே பார்த்து வெட்கப்படுறாருன்னா ஆக்டிங் போது நம்ம பண்ணிடணும். வெட்கம் சூப்பர் ப்ரோ. அருவருப்பு இது ஈஸியா பண்றாரு என்ன பார்த்து. கோவம் மைல்டான கோவம். ரொம்ப இந்த காண்டார அளவு கோவம்லாம் வராது. மைல்டான என்ன கோவப்படுறதுல சிரிக்கிறீங்க? கோவம் மட்டும் கோவம் லிஸ்ட்லயே வராது ப்ரோ. ஆமா நவரசம் நான் 8 ரசமா மாத்திருக்கேன். கோவம் கேன்சல். ஓகே இப்போ வந்து அழுகை போயிடலாம். ஏதாவது டயலாக்கோட அழுகை. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சென்டிமெண்டலான டயலாக் இருக்குல்ல, என்ன விட்டு போயிடாத. சென்டிமெண்டல் மாதிரி வேற ஏதோ மாதிரில இருக்கு. என்ன விட்டு போயிடாத. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னங்க இது? அழுகை டயலாக்கோட அழுகை. கேமரா பார்த்து இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒரு நவரசம் ப்ரோ. ஓகே சும்மா ஏதாவது ஃப்ளோ. நான் உங்களை பார்த்து சிரிப்பு தான் கீழே பார்த்துட்டு இருக்கிற மணி நேரமா. கிரேட் ப்ரோ, கிரேட் ப்ரோ. எவ்வளவு நேரம் வேற மாதிரி நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. காதல் இருக்கும் எப்படி இல்லாம நமக்கு அவ்வளவு வராதுங்க. என்ன ப்ரோ எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம் நாங்க. சித்துலாக சொன்னேன் ப்ரோ. காதல் இப்ப வந்து காதல் அந்த வெக்கம் எல்லாம் சேம் தானே ப்ரோ. காதல்ல வருது வேலை காமம் கலந்த காதலா இருக்கும்ல. ஆஹா அப்படி இது காமம்ங்கிறது தப்பு கிடையாதுங்க. கிடையாது ப்ரோ. லைட்டா பண்ணுங்க.
என்ன அது அநியாயமா இருக்கு? இல்ல சொல்றேன் பின்ன எப்படின்னா அதெல்லாம் மனித மனித இயல்பு. மனித படைக்கப்பட்டதே அதுக்காக தான். கரெக்ட். சூப்பர் ப்ரோ. நம்மால் bro. இருக்கு. இப்ப நான் தான் வெக்க வைக்கலாம். இப்ப நீங்க பண்ணுங்க காதல். ஐயோ, வாய்ப்பே நீங்க இல்லை. பண்ணாருன்னா நான் அப்படியே புடிச்சு பண்ணிக்கிறேன். So, காதல் நீங்க பண்ணுங்க. சரி. நான் அதுல இருந்து புடிச்சிக்கிறேன். சரி bro. கேமரா பாத்து ரெடி. ஃபர்ஸ்ட் இப்படிலாம் பண்ணுமா காதல்னா? ஒரு மூஞ்சி பாத்துக்கிறேன் ப்ரோ. காதல்னா இதானா? போது ப்ரோ, முடியெல்லாம் பார்த்து எந்த பொண்ணு லவ் பண்ணாது bro. கேப் மறைக்கணும் ப்ரோ. இப்போ வந்து நான் ரவுடி மாதிரி காலேஜ்ல உட்கார்ந்திருக்கேன். நீங்க என்னவோ ஜோ படத்துல நான் தான் பொண்ணா? ஒரு போ. நீங்க தான் பொண்ணு. சரியா ப்ரோ? Ready. நீங்க பொண்ணு, நான் வந்து பையன். ஓகே. நீங்க வந்து வேற எங்கயாவது இப்படி தலையை கோரி விடுறது, இப்படி மூக்குத்தி அட்ஜஸ்ட் பண்றது, காது அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, நான் பாக்குறேன். ரெடியா? ஆக்ஷன். ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன் அங்க இருந்து யாரா சொல்லுவாங்க. நம்ம ஆர்டிஸ்ட்ல. ஓகே. ஆக்ஷன் சொல்லுங்க. நீ ஆக்சுவலாடி இந்த கௌதம் இருப்பான்ல சரியான பொறுப்போக்கு. என்ன எப்ப பாரு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான்டி. ஏய் கௌதம் மண்டியாடா? ஆமாண்டி. ஏய் நீ என்ன என்ன மாதிரி பேசுற? சொல்லுடி கௌதம். என்கிட்ட ஏதோ சொல்லு, நீ சொல்றா. ஹர்ஷத். ஜி ஹர்ஷதா. ஹர்ஷதா ஓகேல? நம்ம லைஃப் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும் ஹர்ஷதா. ஓகே. ஏய் கை சீ கையடா. சாரிடி. தெரியாம தொடர்ந்து இப்படி தாண்டி பண்ணுவான் கௌதம். சாரிடி. அங்க கை வைக்கணும், இங்க கை வச்சிட்டேன். இல்ல புரியல. ஏய் டைம் ஆகும் நினைக்கிறேன், நீ போவேண்டி. இருங்க ப்ரோ. சீக்கிரம் சொல்லி முடுறா. ரமேஷ் ப்ரோபோஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு ஐயோ ஏங்க இது ஆள் இல்லங்க. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. பண்ணுங்க. காதல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி இப்ப நான் விட்டுறேன். இப்போ காதல கவனிக்கிறேன். அதான் நம்ம லைஃப்ல நிறைய பேர் வந்து வருவாங்க போவாங்க. ஒரு பர்சனை பார்த்தோன்னே நமக்கே தெரியாம பிளாங்க் ஆயிட்டு அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் அவனை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2 minutes முன்னாடி வரைக்கும். அது என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இப்படிதான் இருக்கும் போலே. ஒரு மாதிரி நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் வரும் போலையே அப்படின்னு உன்னை பார்த்தோன்னே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஹர்ஷதா. இந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. உள்ள ஹார்ட் வெளியில வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் விங்ஸ் வந்து பறக்குது. மைண்ட் எல்லாமே வந்து கொலாப்ஸ் பண்ணுது. ஆனால் ஹார்ட் வந்து ஹர்ஷதா தான் லைஃப் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஐ லவ் யூ ஹர்ஷதா. தேங்க்யூடா. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். பட் நான் ஆல்ரெடி கமிட்டட். ஐயோ இவ்வளவு நேரம் இதுக்கு ஏண்டி இதுக்கு முன்னாடி ஏண்டி சொல்லியிருக்கணும். இல்லடா நீ பேசுறது நல்லா இருந்தது, அதனால ஃபுல்லா கேட்கலான்னு இருந்தேன். நான் கமிட்டட்டா. சரிடா, தேங்க்யூடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா தான் இருக்காங்க. வேணாடா. ஏய் அந்த கவிதை நீ வெச்சுக்கோடி. அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பரா கலக்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜிவிஎம் சார்லாம் பாத்தீங்கன்னா கூப்பிட்டுக்கலாம். வேண்டா. இல்ல கூப்பிட்டு சும்மா உட்கார வச்சிடலாம். இல்ல அதுக்காக ஆக்டிங் பண்றதுக்குலாம் இல்ல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சிட்டு இருக்கேன். இல்ல இவரு செம்மையா பண்றாரு. இதுக்கு மேல எனக்கு பண்ண முடியாது. உண்மையிலே லவ்ல எனக்கு வராதுங்க. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.